வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் குர்தா எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் ஒரு குர்தா எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதே குர்தாவை இன்றைக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கிடுவோம். அதில் ஃப்ரண்ட்டில் இப்போ பிளாக்கெட் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு நீங்கள் ஓப்பன் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு துணி எடுத்து நீங்கள் குர்தாவோட உள் சைடு வச்சு இதை முதல்ல தைச்சிருங்க. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் இது மாதிரி ஒரு 2 இன்ச்சு அளவில் துணி கட் பண்ணி நீங்கள் 8 இன்ச்சு அளவில் நம்ம ஓப்பன் கட் பண்ணியிருக்கோம். அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு ஒரு 10 இன்ச்சு லெங்த்தில் இதை நான் கட் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம மேலே வச்சு தைச்சிருவோம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம தைச்சிட்டோம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் உள் பக்கமாக தான் வச்சு தைச்சி வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். இது நீங்கள் வெளியில் ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு நல்ல நெகத்தில் கீறிக்கங்க. கீறிட்டு இதை எடுத்து அப்படியே இது மேலே வச்சு பாருங்கள், அப்படியே இது மேலே வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பிளாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். 2 பக்கமும் உள் பக்கமாக வச்சு நான் தைச்சிட்டு வெளிப்பக்கமாக திருப்பி நான் அதை தைச்சிருக்கேன். இப்போது ஒரு பக்கம் நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த சைடு நம்ம இதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாம். முடிஞ்சால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கொயராகவே கூட ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி தைக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இப்படி ஃபஸ்ட்டு ஒரு தையல் தைச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி எட்ஜில் இப்படி இதோட நம்ம முடிச்சிடணும். இந்த இடம் நம்மளுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ நம்ம பிளாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து இந்த இடத்துல இதை லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டருக்கு நான் பாருங்கள், நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி வச்சுருக்கேன். 2 பக்கமுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். ஷோல்டர்லாம் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவோட கீழே நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறலாம். சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடிங்க போதும். 1/2 இன்ச்சுக்கு தைச்சிங்கன்னா போதும். இப்போது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு இது நம்ம வெளிப்பக்கமாக நான் வச்சுருக்கேன். ஸ்லீவ் உள் பக்கமாக இருக்குது. இந்த ஷோல்டரோடைய சென்டரும் இந்த பாருங்கள், ஸ்லீவ் சென்டர் நம்ம ஏற்கனவே நாச் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டும் செட் ஆகிற வரைக்கும் இப்படி செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்லீவில் ஒரு பக்கம் ஷேப் எடுத்திருப்போம். இந்த பாருங்கள், இந்த பக்கம் நம்ம ஷேப் எடுத்திருப்போம். இந்த ஷேப்பு ஃப்ரண்ட்டில் வர்றது மாதிரி வரணும். ஃப்ரண்ட்டு ஆம்கோலில் வர்றது மாதிரி வைக்கணும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணும் பொழுது பாருங்கள், இந்த எட்ஜும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வைங்க. முன்ன பின்னெல்லாம் வச்சு தைக்காதீங்க. இந்த பாருங்கள், கரெக்டாக இப்படி வைக்கணும். 2 முனையும் கரெக்டாக சேரணும். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம அந்த பக்கமாக அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம சைடு ஓப்பனுக்கு நாச் போட்டுக்கிறலாம். சைடு ஓப்பன் ஒரு 9 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அந்த இடத்துல இப்படி நாச் போட்டுக்கோங்க. நம்ம தனித்தனியாக இப்போது மடித்து தைச்சிக்கிறலாம். இப்போ நான் கீழே ஓப்பன் ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் மடித்து தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடமும் கீழே நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்படி ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த அளவு மடிச்சிங்கன்னா போதும்.
இப்போ நம்ம சைடு ஓப்பன் அடித்து கீழே மடித்து தைச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம அந்த சைடும் தைச்சிக்கிறலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் சைடு ஸ்லிட்டுக்கு மடித்து அடிச்சிட்டோம். அதே மாதிரி கீழே ஓரமும் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவோடு சேர்த்து சைடு ஜாயின் பண்ணலாம். இப்போது கை சுற்றளவு 10 வந்தது. 10ல் பாதி நான் 5 மார்க் பண்ணிக்கிறேன். 5 மார்க் பண்ணிவிட்டு இப்போது இது குர்த்தா அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஷேப்லாம் எடுக்க தேவையில்லை. ஷேப்லாம் எடுக்காமல் ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சாலே போதும். ஸ்ட்ரைட்டாகவே நான் இப்போ தைச்சி காமிக்கிறேன். நான் கையிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். நான் இப்போ லெஃப்ட் சைடு தான் நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து பாக்கெட் ரெடி பண்ணணும். இப்போ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாக்கெட் வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஷோல்டரில் இருந்து ஒரு 15 இன்ச்சு எடுங்க. அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 6 இன்ச்சு எடுங்க. இப்போ இந்த 2 இடத்துலையும் நீங்கள் நாச் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே தான் நம்மளுக்கு பாக்கெட் வரும். நீங்கள் நாச் போட்ட இடத்துல லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த மட்டும் நீங்கள் மடித்து தைச்சிடணும். டபுள் ஃபோல்ட் பண்ணணும். இந்த இடத்த மட்டும் இந்த 6 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த 2 பக்கமும் தைச்சிக்கோங்க. இப்போது பாக்கெட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு நான் துணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு நீளமும் 7 இன்ச்சு அகலத்துலையும் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு துணி பத்தாதனால நான் கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரே துணியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது பாக்கெட் துணியோட மேல் பக்கம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துணி எடுத்து ஒரு 6 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த இடம் 6 இன்ச்சு வரணும். ஒரு 6 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரம் தைச்சிருங்க. அதே மாதிரி இந்த ஓரமும் தைச்சிருங்க. நீங்கள் தைக்கும் பொழுது இங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதோட தையலை நிறுத்திக்கிறணும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ கையிலேருந்து தைச்சிட்டே வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த பாக்கெட் வரைக்கும் வர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் நான் மடித்து தைச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த ஜாயிண்ட்டை இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறணும். இப்போது அதே மாதிரி பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து இந்த கேப்பு விட்டுட்டு திருப்பி பேலன்ஸ் இடத்த நான் அப்படியே கண்டினியூ பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம பாக்கெட் வைக்க போகிறோம். இப்போ நான் இது எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த 2 ஓரமும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மேலே வந்து இது எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஒரு மடித்து தைச்சிக்கிறலாம். இது நீங்கள் அப்படியே நீங்கள் இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓரம்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டோம். இப்போது இதனுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும். இந்த சென்டர் பாயிண்டில் கொஞ்சம் அப்படி நாச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சென்டரை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு தையல் போட்டுறணும். இப்போ நம்ம இதை வச்சு இதில் தைச்சிட்டோம். இது நம்ம அப்படியே திருப்பி இந்த இடத்துல அப்படியே ஒரு தையல் போட்டுற வேண்டியதுதான். இந்த ஓரம் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம பாருங்கள், இதை இந்த ஓரமாக இப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பவுச்சிலெல்லாம் நீங்கள் தைச்சிடாதீங்க.
இப்போ நீங்கள் இந்த ஓரத்தில் இருந்து இதை ஃபுல்லாக அப்படியே ஒரு ஓரத்தையில் போட்டு இதோடு நிறுத்திக்கோங்க. இந்த பவுச்சை ஜாயின் பண்ணிடாதீங்க, அது தனியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம பாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். பாக்கெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து காலர் வைக்கலாம். இப்போ நம்ம காலருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கழுத்தை வந்து ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் அளந்து பாருங்கள். இப்போ வந்து இது கரெக்டாக ஒரு 19 இன்ச் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 6.5 இன்ச்சுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கேன்வாஸில். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு காலருடைய பிரெத்து எவ்வளோ வேணுமோ, 1 இன்ச்சு வேணுன்னா 1 இன்ச்சு வைங்க, 1.5 வேணுன்னா 1.5 வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 இன்ச்சு வைக்கிறேன். இப்படி 1 இன்ச்சு வச்சு நீங்கள் மறுபடியும் இதை அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நம்ம 19 இன்ச்சு இது காலர் அளந்தோம். ஸோ நம்ம அந்த 19ல் பாதி 9.25 இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். இல்லை ஸ்லைட்டாக அப்படி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த காலரை கட் பண்ணிக்கிறலாம். இப்போது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்டிங் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜென்ஸ் காலருக்கு உண்டான கேன்வாஸ். அதில் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ இது நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண கேன்வாஸை ஒரு துணியில் வச்சு அயன் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல கீழே என்ன பண்ணணும்னா, ஒரு 1/4 இன்ச்சு மடித்து இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கிறணும். இப்போ நம்ம ஒரு சைடு கீழே மடித்து தைச்சிட்டோம் பாருங்கள். இதை வந்து நம்ம இன்னொரு துணியில் போட்டு, இந்த துணி போடும் பொழுது இது நல்ல பக்கமாக இருக்கணும். இது மேலே நீங்கள் ஏற்கனவே தைச்சி வச்ச கேன்வாஸை போட்டுட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து அப்படியே இது ஃபுல்லாக ஒரு ஓரத்தையில் கொண்டு வாங்க. இது ஃபுல்லாக அப்படியே ஒரு ஓரத்தையில் கொண்டு வந்து தைச்சிருங்க. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கிறலாம். இப்போ நான் அந்த காலரை திருப்பிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஓரம் ஃபுல்லாக ஒரு பதிவு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம காலர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தைச்சி வச்சுருக்கிற குர்த்தாவோட உள்பக்கமாக வச்சு தைச்சிட்டு, இந்த பாருங்கள் இப்படி உள்பக்கமாக வச்சு தைச்சிட்டு, அதுக்கப்புறம் இதை அப்படி நம்ம வெளிப்பக்கமாக வச்சு திருப்பி தையல் போட்டுறணும். நான் தைச்சி காட்டுறேன். மாதிரி தைச்சிட்டு, இப்போ இதை வந்து நம்ம இப்படி வெளிப்பக்கமாக வச்சு இங்கே பாருங்கள், இதை அப்படியே கவர் பண்ணி இந்த ஓரமாக ஃபுல்லாக தைச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு குர்த்தா வந்து பிகினிங்லேருந்து எப்படி தைக்கிறது, அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், வித் பாக்கெட்டோட. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.